வணக்கம். அமெரிக்காவில் சைனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 245% வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி அமெரிக்க பொருட்கள் மீது பல்வேறு நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும் அதற்கு பதிலடியாக அந்தந்த நாடுகளில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். இதன் ஒரு பகுதியாக ஏப்ரல் 2ஆம் தேதி அமெரிக்காவின் விடுதலை தினம் என அறிவித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விரிவான வர்த்தக கொள்கை மாற்றத்தை அறிவிச்சிருந்தார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் அடிப்படையாக 10% இறக்குமதி வரியை அவர் விதித்திருந்தார். இந்த புதிய பதிலடி வரி விதிப்பின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் 20%, சைனா 34% வரியையும் எதிர்கொள்கிறது. இந்தியா 26%, தென்கொரியா 25% மற்றும் ஜப்பான் 24% என வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கம்போடியா மீது 49%, வியட்நாம் மீது 46%, இலங்கை மீது 44% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா அதிக வர்த்தக பற்றாக்குறையை கொண்டிருக்கும் நாடுகளுக்கு தனித்தனியாக அதிக ரெசிப்ரோக்கல் வரிகளையும் விதித்தது. இந்த நடவடிக்கையானது ஒரு சமமான போட்டிக்களத்தை உருவாக்குவதற்கும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு பிறகு 75க்கும் மேற்பட்ட நாடுகள் ரெசிப்ரோக்கல் வரியிலிருந்து விலக்கு பெற அமெரிக்காவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வம் காட்டியது. ஆனா சைனா மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, அமெரிக்காவின் புதிய ரெசிப்ரோக்கல் வரியை எதிர்த்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரியை விதித்தது. மேலும் சைனா போயிங் ஜெட் விமானங்களை இனி டெலிவரி செய்ய வேண்டாம் என்று தனது விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டிருந்தது. அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து விமானம் தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பாகங்கள் வாங்குவதை நிறுத்துமாறு சைனா விமான நிறுவனங்களுக்கு பெய்ஜிங் அறிவுறுத்தியது. மேலும் ஏவுகணை தயாரிப்பு, மின்சார காருக்கு பயன்படுத்தும் அரிய உலோகங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய சைனா தடை விதித்தது. இதனால் கோபமடைந்த அமெரிக்கா சைனாவுக்கான இறக்குமதி வரியை 245% உயர்த்தியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவுடன் வர்த்தக போரை நடத்துவதற்கு பயப்படவில்லை என்றும் சைனா எச்சரித்ததுடன் பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகளை மீண்டும் வலியுறுத்தியது. அமெரிக்கா உண்மையிலேயே பேச்சுவார்த்தை மற்றும் பிரச்சனையை தீர்க்க விரும்பினால் அது தீவிர அழுத்தம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும், அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டலை நிறுத்த வேண்டும், சமத்துவம், மரியாதை மற்றும் பரஸ்பர நன்மை அடிப்படையில் சைனாவுடன் பேச வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கூறினார். இது ஆயுதமேந்திய போர் இல்லை என்றாலும் அதே அளவிற்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆயுதமேந்திய போர் நடந்தால் என்னென்ன பிரச்சனை உருவாகும்னா, உலக பொருளாதாரம் சரியும், மக்கள் வேலைகளை இழப்பார்கள், பல துறைகள் சரிந்து புதிய துறைகள் உருவாகும், பல வளர்ந்த நாடுகள் சரியும், உலக நாடுகளிடையே உறவுகள், உற்பத்தி என அனைத்தும் பாதிக்கும். இதெல்லாம் ஆயுத போரில் மட்டுமில்லாமல் ட்ரம்ப் தொடங்க உள்ள வர்த்தக போரிலும் நடக்கும் அபாயம் உள்ளது என்று நிபுணர்கள் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்கியுள்ளார். இதுதான் உலகளவில் பெட்ரோல் டீசல் விலை சரிய காரணமாகும். அமெரிக்காவிற்கும் சைனாவிற்கும் இடையிலான வர்த்தக போர் உலகளாவிய பொருளாதார கண்ணோட்டத்தை கடுமையாக பாதிக்கும் என நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக போர் மற்ற நாடுகளையும் பதட்டமடைய செய்துள்ளது.